ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக இந்த குழம்பை போட்டு அப்படி பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதுலேயே எல்லாமே நான் போட்டிருப்பேன். நீங்கள் தாளிப்பு வடகம் போடலை அப்படின்னா கொஞ்சமாக தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நான் பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ நாளும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா பூண்டு குழஞ்சி போயிடும். அதனால் இந்த டைமில் உப்பு சேர்க்காதீங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளி நான் இன்றைக்கி ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு புளி, எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்போட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இந்த குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் நம்மளே செஞ்சு சேல் பண்ணுறது. இந்த பொடி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் நார்மலாக குழம்பு மிளகாய் பொடி அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பொடி தான். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு பரட்டிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனைலாம் போகணும். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கனால நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு அது நல்லா கொதித்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போவே கட்டியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கொதித்து வரும்போது ரொம்ப கட்டியாக இருக்கும், ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதனால் இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள், அப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கட்டியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதில் எந்த தனி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை, காஷ்மீரி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. நம்ம குழம்பு மிளகாய் பொடியிலையே நான் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து தான் அரைச்சிருப்பேன். அதனால் குழம்பு நல்லா கலராக இருக்கும். பார்த்துக்கோங்க பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு பார்க்குறதுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குழம்பு பார்த்தோம்னா அதோட கலர் நல்லா இன்னுமே டார்க் ஆயிரும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லோரும் புகழ ஆரம்பிச்சிருவாங்க உங்களை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.